ஹலோ எவ்ரிவன். பிஜிடிஆர்பி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ஒரு புது டிப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கான்செப்ட் டார்க் ஜீன்ஸ். நம்ம ஜெனடிக்ஸ்ல நிறைய விதமான ஜீன்ஸ் படிச்சிருப்போம். காம்ப்ளிமெண்டரி ஜீன்ஸ், சப்ளிமெண்டரி ஜீன்ஸ், ஜம்பிங் ஜீன்ஸ் இதெல்லாமே கூட படிச்சிருப்போம். அண்ட் ரீசெண்டா வர புது டாபிக் டார்க் ஜீன்ஸ். ஸோ ப்ராபப்ளி வரப்போற எக்ஸாம்ஸ்ல யூ கேன் ஆல்சோ ஹேவ் திஸ் இன் யுவர் சிலபஸ். டார்க் ஜீன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் அப்படின்னா என்ன? வாட் ஆர் தீஸ் டார்க் ஜீன்ஸ் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஜீனோம், அதாவது நம்மளோட ஹியூமன் டிஎன்ஏல ரொம்ப அதிகமா படிக்காத இல்ல ரொம்ப அதிகமா புரியாத பார்ட்ஸ் தான் டார்க் ஜீன்ஸ் அப்படின்றத கூப்பிடுறோம். இந்த டார்க் ஜீன்ஸ் நம்மளோட ஹியூமன் ஜீனோம்லயே இருக்கு. இதுக்கு முன்னாடி இதை ஜங்க் ஜீன் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணாங்க. ஏன் ஜங்க் ஜீன் அப்படின்னா இதுக்கு எந்த ரோலுமே இல்ல, இது தேவையில்லாத சில பார்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்ற கன்சிடரேஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ ஆஃப்டர் லாட் ஆஃப் ஸ்டடீஸ், நிறைய மாடர்ன் டெக்னிக்ஸ் மூலியமா இந்த டார்க் ஜீன்ஸ், இந்த ஜங்க் ஜீன் முன்னாடி கூப்பிடப்பட்ட இந்த டார்க் ஜீன்ஸ் நிறைய குரூஷியல் ரோல்ஸ் நம்மளோட ஜீன் ரெகுலேஷன்ல நடக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல விதமான ஜெனட்டிக்கல் டிசார்டர்ஸ் உருவாகிறதுக்கும் இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது முதல்ல எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா ஏர்லி 2000s ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் முடியும் போது தி ஐடென்டிஃபைட் சம்திங் கால்ட் அஸ் டார்க் ஜீன்ஸ். அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்குமே படிக்காத, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத, இன்டெப்த் போகாத நிறைய ஜீன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. நம்மளோட ஜீனோம்ல ஆல்மோஸ்ட் 70 to 98% நான் கோடிங் டிஎன்ஏ, அதாவது அவுட் ஆஃப் 3 பில்லியன் பேர்ஸ் 3% மட்டும் தான் கோடிங் ரீஜன்ஸ். அப்போ இந்த நான் கோடிங் ரீஜன்ஸ் எல்லாமே டார்க் ஜீன்ஸா அப்படின்னா இல்ல. சில வந்துட்டு ஆர் கன்சிடர் டு பி இன் ஃபங்க்ஷன். டெக்னாலஜிஸ் உருவாக ஆக நிறைய டெக்னிக்ஸ் வர அண்ட் லாட் ஆஃப் போஸ்ட் மாடர்ன் ஸ்டடீஸ் நடக்க இந்த நான் கோடிங் ஜீன்ஸோட ஃபங்க்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க அந்த நான் கோடிங் ஜீன்ஸோட ரெகுலேட்டரி எக்ஸ்பிரஷன், ஜீன் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டுமே இல்ல, என்வாயர்மெண்டோடையும் ஜீன்ஸோட இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் இன்வென்ஷன் ஆர் ரிசர்ச் has opened up new avenues for the treatment of genetic diseases. அதாவது நம்ம யூஸ்வலா தெரிஞ்ச ஜெனடிக் டிசீஸ்ல நிறைய இன்சைட்ஸ் கிடைக்க இந்த மாதிரியான ஸ்டடிஸ் உதவி இருக்கு. இந்த டார்க் ஜீன்ஸ் எல்லாமே பேடா? ஏன்னா டார்க் அப்படின்றதுனால டு வி கால் them பேட்? கண்டிப்பா கிடையாது. they are not bad or not necessarily harmful. இந்த நான் கோடிங் ஜீன்ஸ் கூட நம்மளோட நார்மல் புரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ்க்கு உதவுது. however they are different from the protein coding genes. So அது ஒரு புரோட்டீன் கோட் பண்ணலனாலும் it has an important role in our human body. Are they important? Yes. ஏன் அப்படின்னா இந்த நான் கோடிங் ஜீன்ஸ் இல்லைன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் இம்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் நம்ம டார்க் ஜீன்ஸ் பத்தி படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டார்க் ஜீன்ஸை நம்ம இன்னும் அதிகமா படிக்கும் போது, இன்னும் அதிகமா புரிஞ்சுக்கும் போது we can make a breakthrough in personalized medicine. personalized medicine சொல்லும் போது நம்ம யூஸ்வலா எடுக்கிற மெடிசின்ஸ் இஸ் a generalized medicine. எல்லாருமே எடுக்கலாம். பேராசிட்டமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா anyone can take paracetamol, be it amoxicillin or aspirin, anyone can take those medicine. ஆனா personalized medicine வரும்போது ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் அவங்களோட ஜீன்ஸ் பொறுத்து, அவங்களோட ஜெனட்டிக் மேக்கப் பொறுத்து மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது இஸ் அ வெரி ரீசன்ட் பிரேக் த்ரூ அண்ட் ப்ராபப்ளி இன்னொரு 20 yearsல எல்லாருக்குமே பர்சனலைஸ்ட் மெடிசன் ரொம்ப ஹேண்டியா இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த பர்சனல் மெடிசன்ல இன்னும் நம்ம டெப்தா போக அண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு we need to understand these dark genes. டார்கெட்டட் தெரபிஸ் வரும்போது ஒரு ஜீன் இல்ல ஒரு டிசீஸ்க்கு பர்டிகுலரான தெரப்பி டார்கெட் பண்ணி அந்த ஆர்கன் இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் ஏரியால மட்டுமே டார்கெட் பண்ணி வர தெரபிஸ் தான் we are calling it to be targeted therapies. இது யூஸ்வலா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அண்ட் வை டார்க் ஜீன் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்மளோட இது வரைக்கும் இருக்கிற ஹியூமன் ஜெனட்டிக்ஸோட புரிதலை இன்க்ரீஸ் பண்ணுது, அதை சேலஞ்ச் பண்ணுது. இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டார்க் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்றது யாருமே ஐடென்டிஃபை பண்ணல. ஆனா as studies went on and on, இந்த டார்க் ஜீன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ரோல் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஹியூமன் ஜீனோம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்குன்றத இந்த டார்க் ஜீன் ஹைலைட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இட்ஸ் நாட் அ நான் கோடிங் ரீஜன், அது கோட் பண்ண போறது இல்ல, ஆனாலும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஃபங்க்ஷன். ஸோ இது முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜீனோம் வைட் அசோசியேஷன் ஸ்டடீஸ், GWAS முதல்ல பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமா இந்த டார்க் ஜீன்ஸ் அவங்க படிச்சாங்க. ஸோ முதல்ல அவங்க இந்த டார்க் ஜீனோட ஜெனட்டிக் லோசை, அதாவது பொசிஷன் இந்த குரோமோசோமை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவங்க பின் பாயிண்ட் பண்ண விஷயம் என்னன்னா the genome regions that harbor genetic variants associated with particular disease or trait.
இத முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. அப்புறமா annotations and prioritizations அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் தட் நம்மளோட நார்மல் ஃபங்ஷனல் ஜீனோமிக்ஸோட இந்த டார்க் ஜீன் ஸ்டடீஸ இன்டிகிரேட் பண்றதுக்கான வழிகளையும் GWAS சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்புறமா ஃபங்ஷனல் ஜீனோமிக் ஸ்டடீஸ் நடந்தது. அண்ட் இந்த ஸ்டடீஸ்ல வந்துட்டு டார்க் ஜீனோட ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் என்ன, அதோட செல்லுலார் ப்ராசஸ்ல அதோட ரோல் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. கமிங் டு தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், எப்படி நம்ம இந்த டார்க் ஜீனோட ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ். ஜீன் எக்ஸ்பிரஷன் அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஜீன் அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, ஒரு செல்ல எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத படிக்கும். It typically refers to studying genes that are poorly understood or have unknown functions. So researchers என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய டெக்னிக்ஸ் லைக் மைக்ரோஆரே அனாலிசிஸ், RNA சீக்வென்சிங், இது மூலியமா ஒரு ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, ஒரு டிஷ்யூல அது எவ்வளவு அளவுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகுது, எவ்வளவு கம்மியா எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதோட சேர்த்து அந்த எக்ஸ்பிரஷனோட பேட்டர்ன்ஸையும் தே ஸ்டார்டட் ஸ்டடிங். அந்த பேட்டர்ன்ஸ் படிக்கும் போது அதோட பயாலஜிக்கல் ப்ராசஸ் அண்ட் டிசீஸையும் படிக்கலாம். நாக் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜீனை நம்ம ரிமூவ் பண்ணா அதனால வர கான்சிக்வன்சஸ் என்னன்ற படிக்கிறது. யூஸ்வலா ஜெனடிக் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இல்லை எனி பயோமெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், நாக் அவுட் மைஸ் யூஸ் பண்றது ஒரு காமன் ப்ரொசீஜர். இந்த நாக் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல டார்க் ஜீன்ஸை ரிமூவ் பண்ணி அப்போ அந்த அந்த ஆர்கானிசம்ல என்ன டிஃபரன்சஸ் வருது, என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸ்பெரிமெண்ட் கால்ட் அஸ் நாக் அவுட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ். ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ்ல ரீசெண்டா CRISPR-Cas9, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், CRISPR-Cas9 யூஸ் பண்ணி பல விதமான ஃபங்க்ஷன்ஸ், இந்த டார்க் ஜீனோட ஃபங்க்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுல சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஜீன் நாக் அவுட், நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி நம்ம என்ன ஜீனை படிக்கிறோமோ அதை அந்த செல்ல இருந்து ரிமூவ் பண்ணி அப்போ அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்றதை படிக்கலாம். ஜீன் ஆக்டிவேஷன் ஆர் ரிப்ரெஷன், இந்த கிறிஸ்பர் சில ஜீன்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ஆர் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணி அதோட ஆக்டிவிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபங்க்ஷனல் ஜீனாமிக் ஸ்கிரீனிங், ஹை த்ரூபுட் கிறிஸ்பர் ஸ்கிரீன்ஸ் மூலயமா இந்த ஜீனோட எப்படி ஒர்க் பண்ணுது அண்ட் எவ்வளோ அதிகமா எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஃபைனலி எபிஜீனோமிக் எடிட்டிங்கையும் கிறிஸ்பர் டெக்னிக் மூலயமா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டார்க் ஜீன்ஸ். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ அஸ் ப்ரொஃபசர் அகாடமி and contact us for admissions for UGC NET and TNSET. Thank you. Have a nice day.